Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. மதுரையை சேர்ந்த கோபி அவரோட நண்பர் 2 பேருமே வேலைக்கு போயிட்டு நைட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கும் வராங்க. அதுவும் பைக்ல தான் வராங்க. அப்படியே ரிட்டர்ன் வர வழியில ஒரு அமானுஷமான விஷயத்தையும் பார்க்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த அமானுஷமான ஒன்று இவங்களுக்காகவே காத்துட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கும். இவங்களை பார்த்ததுக்கப்புறம் அந்த அமானுஷம் பின்தொடர்ந்து வெறி கொண்டு துரத்திட்டும் வருது. இந்த பிரச்சனைலேருந்து இவங்க தப்பிக்கிறதுக்காக கையில் இருக்கிற ஒரு சில பொருட்களை கீழேயும் போடுறாங்க. இருந்தாலும் அந்த பேய் விடாமல் இவங்களையும் துரத்திட்டு தான் வந்துட்டு இருக்கு. யார் இந்த 2 பேரும் அண்ட் யார் இந்த பேய், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இவங்க துரத்திட்டு வரணும், இவங்களுக்கும் அந்த பேய்க்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த உண்மை சம்பவத்தை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சது, எப்படி முடிய போகுது, இதில் ஒரு சில உயிர் பலிகள் இருக்கா, எந்த அளவுக்கு அமானுஷமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுற உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவரை பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் கோபி. இவர் மதுரை மாவட்டம் ஆரப்பாளையமும் சேர்ந்தவர். இந்த திகில் பேய் சம்பவம் கோபி இவருக்கும் இவருடைய நண்பருக்கும் தான் நடந்திருக்கும். அதுவும் 2025 அப்போ. கோபி காலேஜ் டிகிரிலாம் முடிச்சிருக்காரு. முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மார்க்கெட்டிங் ஜாபும் பார்த்துட்டு இருக்காரு, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட் மாதிரி. 2025 அப்போ இவருடைய வேலையில கொஞ்சம் பிரச்சனையா இருந்திருக்கு. இதனால வேலையும் போயிருச்சு. அவசரத்துக்கு வேற வேலை எப்படி தேடுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஃப்ரெண்டு கிட்ட சும்மா கேட்குறாரு, மச்சான் வேலை இல்லாமல் இருக்கேன், ஏதாச்சும் இப்போதைக்கு வேலை இருக்கா அப்படின்னு கேட்க இந்த ஒரு விஷயத்த கேட்ட கோபியோட நண்பரும், டேய் நீ நினைக்கிற அளவுக்கு பெரிய வேலைலாம் இல்லை, மதுரை மாட்டுத்தாவணி மார்க்கெட்டில் ஒரு வேலையும் இருக்கு, சொல்லப்போனால் லோடு ஏற்றுற வேலை தான், நானும் அங்கே தான் போயிட்டு இருக்கேன், உனக்கு விருப்பம் இருந்தா வா அப்படின்னு கேட்க இப்போ கோபியும் டே வேலையே இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் உன் கூட வரேன் அப்படின்னு இப்போ கோபி அவருடைய நண்பர் கூடயும் போறாரு. இவங்க 2 பேருமே மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்கிற மார்க்கெட்டுக்கும் போறாங்க, அந்த லோட் மேன் வேலைக்கு. ஆனால் அதில் ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும்னா மார்க்கெட்டில் லோடு தூக்குற வேலை நைட்டு வேலை மட்டும்தான், பகலில் வேலை இருக்காது. இந்த ஒரு விஷயம் கோபிக்கும் தெரியும். மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த லோடு தூக்குற வேலையும் பார்க்குறாரு. இப்படி ஒரு சில நாட்களும் போகுது. சைட் பை சைடாக இவரும் பகலில் வேலையும் தேடிட்டு இருக்க பகல் வேலையும் கிடைச்சிருது. பகல் வேலை கிடைச்சதுக்கப்புறம் நைட்டு இந்த மார்க்கெட்டில் வேலையை பார்க்குறத நிறுத்திட்டாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா 2 சம்பளமும் அவருக்கு போதுமான அளவாக இருந்துட்டு இருக்கு. இப்படி மாற்றி மாற்றி 2 வேலையும் போயிட்டே இருக்க இது வரைக்கும் இவருடைய வாழ்க்கை எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்பவே நிம்மதியாக தான் போயிருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. கோபி 2 வேலை பார்த்துருக்காருல, ஓரளவுக்கு கொஞ்சம் பணத்தை சேகரிச்சும் அவர்கிட்ட பைக்கும் இல்லை. இதனால புதுசாக ஒரு பைக்கும் வாங்குறாரு. பைக்கு வாங்கின சரியா 1 வாரத்துக்கு அப்புறம் தான் அந்த பேய் சம்பவமும் நடக்குது. அந்த 1 வாரத்துக்கு அப்புறம் மார்க்கெட்லேருந்து காலும் பண்ணுறாங்க, இன்னைக்கு லோடு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நாங்கள் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட கோபி அவருடைய நண்பரான ரமேஷ் இவங்க 2 பேருமே சரி கால் பண்ணதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு வீட்டில் தான் இருக்காங்க. இப்படியே டைம் ஆகிட்டே இருக்கு, 11, 12 ஆகிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் எங்கேருந்து லோடு வரப்போகுது, நம்ம தூங்கலாம் அப்படின்னு 2 பேருமே அப்படியே கண்ணை சந்துடுறாங்க. சரியா 2:30 மணிக்கு மார்க்கெட்லேருந்து காலும் பண்ணுறாங்க. ஐயோ என்னடா 2:30 மணிக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு அட்டன் பண்ணி பேசினா, பசங்களா லோடு வந்துருச்சு உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்ல இப்போ கோபி அவரோட பைக் எடுத்துட்டு ரமேஷை கூட்டிட்டு அங்கேருந்து வேலை பார்க்குற இடத்துக்கும் போகிறாங்க. அங்கே போயிட்டு லோடு வண்டிலாம் வந்திருக்கு. அந்த லோடை ரொம்பவே வேகமாக இறக்கியும் வைக்கிறாங்க. எப்படி லோடு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுறாங்க. கோபி ரமேஷ் இப்போ இந்த இடத்த விட்டு வேலை பார்க்குற இடத்த விட்டு மறுபடியும் பைக் எடுத்துட்டு வீட்டை நோக்கியும் போகிறாங்க. அதுவும் அந்த வழியாக செல்லூர் வழியாக தான் போயிட்டே இருக்க கரெக்டாக அந்த ரூட்டில் போயிட்டே இருக்கும்போது ரமேஷ் பைக்கை நிறுத்த சொல்கிறாரு, மச்சான் கொஞ்சம் பைக்கை நிறுத்து அப்படின்னு ஒரு மாதிரி வயிற்றுல கையை வச்சுட்டு என்னடாச்சு அப்படின்னு கோபியும் கேட்க, இல்லடா நைட்டு சரியாக சாப்பிடல, வேலைக்கு வருவோம் ஃபுல்லாக சாப்பிட்டோன்னா வெயிட்டு தூக்க முடியாது அப்படின்றதுனால சரியாக சாப்பிடல, எனக்கு இப்போ ரொம்பவே பசிக்குது, வயிறுலாம் ஒரு மாதிரி எரியுது, பேசாமல் போகிற வழியில் சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு கேட்க, டேய் இந்த நடுராத்திரி எங்கடா கடை இருக்கும் அப்படின்னு யோசிக்க, சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்கேருந்து ஆரப்பாளையமும் போகிறாங்க. இவங்க போகிற நேரம் அப்போ தான் அங்கே இருக்கிற கடைலாம் மூடுறாங்க. ஐயோ கடைலாம் மூடிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க அந்த இடத்துல ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டலும் இருக்கு. அங்கே போயிட்டு நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டது
மட்டும் இல்லாம வீட்டுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் அசைவ உணவும் வாங்கிக்கிறாங்க. 2 பேருமே வாங்கிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சது, வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இப்ப இந்த ஹோட்டல் கிட்ட இருந்து பைக் எடுத்துட்டு 2 பேருமே பொறுமையா கிளம்பி வீட்டுக்கும் போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிற வழியில ஒரு பாலமும் இருக்கு. அந்த பாலத்துக்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடி தான் இப்ப பைக்கும் போயிட்டு இருக்க. ஸ்லோவா போயிட்டு இருக்கும்போது அந்த ரோட்டுக்கு நடுவுல யாரோ உட்காந்து இருக்கிற மாதிரியும் இருக்கு. இதை கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போக போக தான் கோபியும் சரி ரமேஷும் சரி நோட் பண்றாங்க. டேய், நாய் தாண்டா நடுவில் உட்காந்துட்டு இருக்கு, அது நடு ரோட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கு, நீ வண்டியை சைடு ஓட்டி கிளம்பு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கேற்ற மாதிரி கோபியும் வண்டியை பொறுமையா அந்த நாய் இப்போ நடு ரோட்டில் இருக்குன்னா கொஞ்சம் ஓரம் எடுத்த மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இருந்து அப்படியே சைடு கட் பண்றாரு. அப்போ அங்க இருக்கிற நாய் அப்படி பொறுமையா எந்திரிக்குது. அப்படி எந்திரிக்கும் போது அந்த நாயோட உருவம் எப்படி இருக்குன்னா மனுஷன மாதிரியும் இருக்கு, மிருகம் மாதிரியும் இருக்கு. ஆனா உட்காந்துருக்கும் போது மட்டும்தான் நாய் மாதிரி வந்திருக்கு. இப்போ எந்திரிச்சு இவங்களை நோக்கி முன் வருது. சொல்ல போனா இவங்க மேல பாயிற மாதிரி ஒரு வித சத்தத்தோட இந்த நாய்கள்லாம், அதுலயும் வெறி பிடிச்ச நாய்கள்லாம் உருமனை அப்படி இருக்கும், அந்த மாதிரி சத்தத்தோட அப்படியே பொறுமையா இவங்களை நோக்கியும் வர இதை சுதாரிச்சுக்கிட்ட கோபி, டேய் என்னடா இது, நம்மளை கடிக்கிற மாதிரியே வருது, நம்ம ஓரம் எடுத்து போலான்னு பார்த்தா இது நமக்கு நேர் எதிர்க்க வருது, என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்க இப்ப வண்டியை கொஞ்சம் முன்னாடி நிறுத்திட்டு கோபியும் சரி ரமேஷும் சரி இந்த உருவத்தை எப்படி தாண்டி போறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப பின்னாடி இருக்கிற ரமேஷ் சொல்றாரு, மச்சான் எனக்கு என்னவோ இது நாய் மாதிரி தெரியலடா, நல்லா ஒத்துப்பாரு, பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரியும் இருக்கு, ஒருவேளை நம்ம நடுராத்திரி ஏதாச்சும் பிரச்சனை மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு யோசிக்க கோபியும் அப்பதான் நோட் பண்றாரு, ஆமாடா அது பாக்குறதுக்கு ஏதோ மனுஷன் மாதிரி தான் இருக்கு, டேய் கொஞ்சம் நல்லா பாரு, இப்போ அந்த உருவம் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு பையனோட உருவம் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்ல அப்பதான் அங்க இருக்கிற அந்த உருவம் அந்த மிருகத்தோட உருவத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனுடைய உருவத்துக்கும், அதுலயும் சொல்ல போனா ஒரு வயசு பையனுடைய உருவத்துக்கும் உருமாற்றம் ஆகுது. இப்ப கோபி என்ன பண்றாருன்னா இதுக்கப்புறமும் ஒரு செகண்ட் கூட இந்த இடத்துல இருக்கக்கூடாது, வேகமா இந்த இடத்த விட்டு ஓடிடணும் அப்படின்னு வண்டியை வேகமா முறுக்கிறாரு. ஏன்னா இந்த ஒரு வழியா போனாதான் இவங்க வீட்டுக்கும் போக முடியும், இல்லைன்னா சுத்திட்டு ரொம்ப தூரமா போக வேண்டியிருக்கும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த உருவத்தை மட்டும் கிராஸ் பண்ணிடலாம், வேகமா போயிடலாம் அப்படின்னு இவரும் வேகமா அந்த உருவத்தை அப்படி கிட்டேயும் போறாரு. கிட்ட போகும்போது அந்த உருவம் சொன்ன மாதிரி நாய் மனுஷ கலந்த மாதிரி தான் கிட்ட பாக்குறதுக்கும் இருக்கு. ஆனா அந்த உருவத்தை தாண்டும் போது அந்த உருவம் இவங்களை பிடிக்கிற மாதிரி வந்திருக்கு. ஆனா கோபி எப்படியோ வண்டியை கொஞ்சம் சைடு திருப்பி அந்த இடத்த விட்டும் தப்பிச்சிருக்காரு. இப்ப இந்த உருவத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் கோபியும் ரமேஷும் அப்படியே பின்னாடியும் திரும்பி பாக்குறாங்க. அப்ப திரும்பி பார்க்கும்போது பின்னாடி இருக்கிற அந்த உருவம் அப்படியே கொஞ்சம் புகை மாதிரி மாறுது. சொல்ல போனா ஏதோ ஒரு விஷயத்துக்கு தயாராகிற மாதிரி அதோடைய உருவ அமைப்பும் மாற ஆரம்பிக்குது. அப்போ கோபி பயத்தோட பின்னாடி உட்காந்துருக்கிற ரமேஷ் கிட்டே, மச்சான் டேய் அந்த உருவத்தை பார்த்தியாடா அப்படின்னு கேட்க இப்ப பின்னாடி உட்காந்துருக்கிற அந்த நபரும் திரும்பி அந்த உருவத்தை தான் பார்த்துருக்காரு. ஆனா அவருடைய உடம்புல அசைவே இல்லாம இது உறைஞ்சு போன மாதிரியே இருக்காரு. டேய் உன்னதாண்டா அப்படின்னு கூப்பிட அதுக்கப்புறம் தான் ரமேஷும் கொஞ்சம் தெளிகிறாரு. ஏன்னா அவர் அந்த உருவத்தை பார்த்த பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிருக்காரு. மச்சான் இங்க நிக்க வேணாண்டா, சீக்கிரம் போயிடுற அப்படின்னு சொல்ல இப்ப கோபி என்ன பண்றாருன்னா கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்காருல்ல, ஃபாஸ்டா போறதுக்கு முன்னாடி ரமேஷோடைய உடலையும் பாக்குறாரு, ஒரு மாதிரி நடுக்கத்தோட தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம அவரோட கையில அந்த கறி சாப்பாடுலாம் வாங்கினார்ல அதை நல்லா இறுக்கமா பிடிச்சிட்டு ஒரு மாதிரி உதிரிட்டும் இருக்காரு. அப்போ கோபி யோசிக்கிற விஷயம், ஒருவேளை நம்ம கையில அசைவ உணவு இருக்கு, இந்த நடு ராத்திரிக்கு அது இதுக்காக தான் நம்ம துரத்திட்டு வருது அப்படின்னு ஒரு சந்தேகம் சின்னதா எழுது. ஆனா அது கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. கோபி என்ன பண்றாருன்னா உடனே அடுத்த கியரை போட்டு இந்த இடத்த விட்டு வேகமா போறாரு. அந்த பாலமும் வந்துடுது. பாலத்தோட நடுப்பகுதிக்கும் வரும்போது பின்னாடி வந்துட்டு இருக்கிற அந்த உருவம் மறுபடியும் துரத்தி வருதான்னு பார்க்க அந்த உருவம் உண்மையிலே இப்ப அங்க இருந்து இவங்கள வேகமா காத்தோட காத்தா துரத்தி வந்துட்டும் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த கோபியா அடிக்கடி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு தான் முன்னாடி வண்டி ஓட்டிட்டும் இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த உருவம் ரொம்பவே வேகமா வந்துடுது. இவங்க அந்த பாலத்தோட நடுப்பகுதியில இருந்து அந்த இடத்த தாண்டறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த உருவம் ரொம்பவே வேகமா இவங்களுக்கு ஒரு 20 அடி பின்னாடியும் வந்துருச்சு. இப்போ கோபி என்ன சொல்றாருன்னா, மச்சான் தயவு செஞ்சு கையில இருக்கிற அந்த கறி சாப்பாட்டை கீழே போட்டுரும், எனக்கு தெரிஞ்ச அந்த உருவம் அதுக்காக தான் வருது போல இருக்கு, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம போனோம்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணணும், கீழே போட்டுரு அப்படின்னு சொல்ல அந்த நண்பரும் ஒரு மாதிரி உறைஞ்சு போயிருக்காரு, பயத்துல இருக்காரு. ஏன்னா கோபி என்ன சொன்னாலும் அந்த நண்பர்கிட்ட இருந்து எந்த விதமான வார்த்தையும் வரல. கோபிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் திரும்பி அந்த உருவம் துரத்திட்டு வருதுன்னு பாக்குறதா இல்ல பயத்துல இருக்கிற இவனை பாக்குறதா இல்ல வண்டி ஓடுறதா அப்படின்னு ஒரு குழப்பத்தோட இருக்க அப்ப பின்னாடி உட்காந்து இருக்கிற அந்த நண்பரை லைட்டா தட்டும் போது அவரும் மறுபடியும் சுயநலம் வந்து கையில இருக்கிற அந்த சாப்பாடை கீழே போட்டுறாரு. அப்படி சாப்பாட்டை கீழே போட்டதுக்கு அப்புறம் இன்னும் வேகமா பைக்ல இருந்து இந்த இடத்த விட்டு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது
கோபி ஒருவித சந்தேகத்தோட திரும்பியும் பார்க்குறாரு. அப்பாடி சாப்பாட்டை கீழே போட்டோம், இதுக்கப்புறம் அந்த உருவம் நம்மளை துரத்திட்டு வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட தான் திரும்பியும் பார்த்துருக்காரு. ஆனால் அந்த உருவம் அந்த சாப்பாட்டெல்லாம் தாண்டி இவங்களை துரத்திட்டு தான் வந்துட்டு இருக்கு. அதோடைய முகத்துல அந்த அளவுக்கு ஒரு கொலவெறி கோவம் இருந்துட்டும் இருக்கு. கோபி யோசிக்கிற விஷயம், டேய் நம்ம என்னடா பண்ணோம், நம்ம இது வரைக்கும் யார் பிரச்சனைக்கும் போனதில்லையும், அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த பேய் நம்மளை இவ்வளோ கொலவெறியோட துரத்திட்டு வருது அப்படின்னு உயிரை 2 பேருமே கையில் பிடிச்சிட்டு வண்டியை வேகமாக இந்த இடத்த விட்டும் ஓட்டிட்டும் இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பாலத்தை தாண்டலை. ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பாலத்தையும் கடந்துடுறாங்க. கடந்ததுக்கு அப்புறமும் அந்த உருவம் ரொம்பவே நெருக்கத்தோட இவங்க கிட்டேயும் வந்துடுது. இந்த ஒரு விஷயத்த உணராத கோபியும் எப்பாடி ஓரளவுக்கு தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு விதமான மன அமைதியோட பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த உருவம் ரமேஷ் பின்னாடி உட்காந்துருக்கார்ல, அவர்கிட்ட இருந்து ஒரு 4-5 அடி தான் பின்தங்கியும் இருக்கு. இந்த உருவத்தை இவ்வளோ கிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் கோபிக்கு கை கால்லாம் பயங்கரமாக நடுங்க. இவ்வளோ நடுக்கத்தோட வண்டி ஓட்ட முடியாதுல்ல, வண்டி அந்த இடத்துல கண்ட்ரோல் மிஸ் ஆகி 2 பேருமே வேகத்தோட கீழேயும் விழுந்துடுறாங்க. ஆனால் இவங்க நல்ல நேரமா என்னன்னு தெரியல, 2 பேருமே கீழே விழுந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன அடிதான் படுது. சொல்ற அளவுக்கு பெருசா எதுவுமே படல. 2 பேருமே சாதாரணமா எந்திரிச்சு நிற்கிறாங்க. ரமேஷ் என்ன பண்றாருன்னா, மச்சான் சீக்கிரம் பைக் எடுறா, இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்ல, டேய் உன் வீடு ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துருச்சு, பைக்கு போனா கூட பரவாயில்ல, எனக்கு நம்ம 2 பேரும் உயிரும் முக்கியம், தயவு செஞ்சு வந்துடும், இங்க இருந்து ஓடிடலாம், ஓடுற தூரத்தில் தான் உங்க வீடும் இருக்கும், வா போயிடலாம் அப்படின்னு அவருடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு இப்போ ரமேஷோட வீட்டை நோக்கி கோபி ரமேஷ் 2 பேருமே ஓடிட்டும் இருக்காங்க. அப்படி ஓடும்போது அந்த உருவமும் இவங்களை விடாம துரத்தியே தான் வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த ரமேஷும் கோபியும் ஓடுற வேகத்துல அப்பப்போ திரும்பியும் பார்த்துக்கிறாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்த கடந்ததுக்கு அப்புறம் அந்த உருவம் ஓடுறதை நிறுத்திட்டு ஒரு விதமான வெறியோட கோபி ரமேஷ் இவங்க 2 பேருமே தான் பார்த்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த உணர்ந்த கோபி ரமேஷ் 2 பேருமே ஓடுறதை நிறுத்திட்டு, என்னடா அந்த உருவம் ஏதோ கட்டி போட்ட மாதிரி அந்த இடத்துல நிற்குது, அந்த இடத்த விட்டு தாண்டி வர மாட்டேங்குது, என்னவா இருக்கும்னு 2 பேருமே யோசிக்க. ஆனால் 2 பேருக்குமே எதுவுமே புரியல, ஏன் அந்த உருவம் நம்ம துரத்திட்டு வந்தது, ஏன் இப்போ அங்கேயே நிற்குது அப்படின்னு. சரி ஏதோ ஒன்று, அதை நம்மளை இப்போ துரத்திட்டு வரல, வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அப்படியே திரும்பி 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அப்போதான் கோபிக்கும் புரியுது எதனால அந்த பேய் நம்மளை துரத்திட்டு வராம அங்கேயே நிற்குது அப்படின்னு. ஏன்னா ரமேஷ் இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு காவல் தெய்வம் கோவிலும் இருக்கு. சொல்ல போனா அது அந்த ஊரோட எல்லை காவல் தெய்வம். அந்த ஊரோட எல்லையும் அப்பதான் ஆரம்பிக்குது. இவங்க ஊர் எல்லைக்குள்ளேயும் போயிட்டு இருக்காங்க. அந்த ஊர் எல்லைக்குள்ள வர முடியாம தான் அந்த பேயும் அங்கேயே நின்று இருக்கு. இந்த ஒரு விஷயத்த அந்த எல்லை கோவில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் 2 பேருக்குமே புரியுது, டேய் இப்போதைக்கு நம்ம சேஃபா இருக்கும், எந்த பிரச்சனையுமே இல்லை, வா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு வேகமா நடக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த எல்லையில இருக்கிற அந்த பேயோட உருவம் திடீர்னு மிருகமா மாறுது, திடீர்னு மனுஷ உருவமா மாறுது, திடீர்னு புகையாவும் மாறுது. இந்த மாதிரி உருவம் மாறிட்டும் இருக்கும். அப்படி மாறும்போது அதோட கோபத்தை காட்டுற மாதிரி ஒரு விதமா கத்தவும் ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்து பயந்துதான் 2 பேருமே அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி ரமேஷோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. இப்போ 2 பேருமே ரமேஷோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரமேஷோடைய மனைவி அண்ட் அவருடைய அம்மா அப்பா எல்லாருமே இவரை பார்த்து, டேய் என்னடாச்சு, கை கால்லாம் அடிபட்டிருக்கு, ஏன் இவ்வளோ வேர்த்து இருக்கு, என்னடா ஏதோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அவங்களும் கேட்க, அப்போ கோபியும் விஷயத்த நம்ம மறைக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிற விஷயத்த நடந்த எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிடுறாங்க. இப்படி எல்லா விஷயமும் சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரமேஷ் பேரில் தான் கோபியும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. சரிம்மா நான் கிளம்புறேன், டைம் ஆகுது அப்படின்னு சொல்ல, அப்போது ரமேஷ் அவங்க அம்மா, டேய் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, மரியாதையாக நைட் இங்கே தங்கிட்டு காலையில் போ, எதாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்களும் திட்ட. இதுதான் சரின்னு கோபிக்கும் படுது. ஆனால் அவருடைய மனசு எல்லாமே அவரோட பைக்கு மேலே தான் இருக்குது. பசங்களுக்கு என்ன ஆனாலும் அவங்க பைக்கை விட்டு கொடுக்க மாட்டாங்க. கோபியும் இந்த சம்பவத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தானே புதுசாக பைக் வாங்கினாரு. புது பைக்கு சாவியோட ரோட்டோரமாக கீழே விழுந்திருக்கு. ஏதோ ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு தான் அவரை எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இப்போ அவர் நல்லபடியாக வீட்டில் சேர்த்ததுக்கு அப்புறம் பைக் எப்படியாச்சும் எடுத்துகிட்டு போகணும் தான் அவருடைய மனசும் துடிச்சிட்டும் இருக்கு. ரமேஷோட அம்மாகிட்டே சொல்கிறாருமா, உங்களுக்கே தெரியும் அந்த பைக்கை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன் அப்படின்னு, எனக்கு என்னாலும் பரவாயில்ல, நாங்கள் போயிட்டு என் பைக் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு விடாப்படியாக இப்போ ரமேஷோட வீட்டை விட்டு வெளியிலையும் வராரு. அவருடைய பைக்கை எடுத்துட்டு எப்படியாச்சும் போயிடலாம் அப்படின்னு. இப்போ கோபி ரமேஷோட வீட்டை விட்டு ஒரு 5 அடி தாண்டிடுறாரு. அப்போ ரமேஷோட அம்மா, கோபி நில்லு இங்கே வா அப்படின்னு கூப்பிட, கோபியும் என்னம்மா அப்படின்னு கேட்க, இப்போ ரமேஷோட அம்மா அவங்க கையில இருந்து ஒரு சில பொருட்களை கோபிக்கும் கொடுக்குறாங்க. என்னம்மா இது அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைப்பா, இது ஜபமாலை, இது புனித தண்ணி, உனக்கே தெரியும் நாங்கள் கிறிஸ்துவ குடும்பம், ஏன்னா உன்னை தனியாக அனுப்புறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, அதனால தான் இதை கொடுக்குறேன், பாதுகாப்பாக நீ போயிட்டோம் அப்படின்னு. இப்போ அவங்களும் அதெல்லாம் கொடுக்கும்போது கோபியும் அதை மனசார வாங்கிட்டு சரி தைரியமாக போகலாம் அப்படின்னு அவங்க வீட்டை அப்படியே கடந்து வராரு. கடந்து வரும்போது அந்த இடத்துல காவல் தெய்வம் கோவிலும் இருக்குது.
இதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஊரெல்லை கோவில். அந்த கோவில் கிட்ட வந்ததுக்கப்புறம் தாண்டல, கோவில் கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த உருவம் இருக்கா, எங்கனாச்சும் ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் நின்று அப்படி சுற்றி பார்க்குறாரு. அங்கே இருக்கிற எல்லா மூளை பகுதியும் சுற்றியும் பார்க்குறாரு, ஏதாச்சும் எங்கன்னா ஒளிஞ்சிட்டு இருந்தும் நமக்காக காத்துட்டு இருக்கா அப்படின்னு. இப்போ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அந்த உருவத்தோட நடமாட்டமும் இல்லை. அவ கோபி என்ன பண்ணுறாருன்னா, அந்த காவல் தெய்வத்துக்கிட்ட இருந்து கொஞ்சம் திருநீரும் எடுத்துக்கிறாரு, நல்லா வேண்டிக்கிறாரு, எப்பா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் என்னை வீட்டுக்கு கொண்டு போயிருங்க அப்படின்னு. இப்போ இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு அந்த ஊர் எல்லையை தாண்டி பொறுமையாக நடந்தும் போகிறாரு. இவர் பைக் எங்கேயோ கீழே போட்டிருக்காருல அந்த இடத்த நோக்கி. அந்த பாதையும் ரொம்பவே இருட்டாக இருக்குது. கையில் இருக்கிற மொபைலோட டார்ச் லைட்டை வச்சு தான் அந்த இருட்டிலையும் போயிட்டே இருக்க. இவங்க ஆக்சிடென்ட் ஆகி விழுந்த இடத்துக்கும் ரமேஷோட வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் தோணுச்சு. ஆனால் இப்போ பைக்கை தேடும்போது நடக்கிற தூரம் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது. என்னடா இது, தப்பிச்சு ஓடி வரும்போது தூரம் கம்மியாக தெரிஞ்சது, இப்போ என்ன தூரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இவரும் பொறுமையாக நடந்துகிட்டே இருக்க. அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது சைடில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து யாரோ ஒளிஞ்சிருக்கிற மாதிரியும் அந்த ஒளிஞ்சிருக்க இடத்துல இருந்து அப்படின்னு சத்தத்தையும் கொடுக்குறாங்க. இந்த சத்தத்தை கேட்கும் போதே கோபிக்கும் புரிஞ்சிருச்சு, பிரச்சனை இன்னும் நம்மளை விட்டு போகலை, அது நமக்காக தான் இந்த இடத்துல காத்துட்டு இருக்கு அப்படின்னு. இந்த சத்தத்தை உணர்ந்த கோபியும் சைடில் பார்க்கல, பின்னாடியும் திரும்பி பார்க்கல. ஏன்னா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருமா அப்படின்னு கையில் இருக்கிற அந்த புனித தண்ணி, ஜபமாலை, அந்த காவல் தெய்வம் கோவிலில் இருந்து எடுத்துகிட்டு வந்த திருநீர், இது எல்லாத்தையுமே இறுக்கமாக பிடிச்சிட்டு அந்த இடத்துல அப்படியே வேகமாக நடக்கிறாரு. அப்படி வேகமாக நடந்து போக போக தூரத்தில் வண்டி விழுந்திருக்கிறது தெளிவாக தெரியுது. அப்பாடா வண்டி அங்கே இருக்குது, சீக்கிரம் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு வேகமாக நடக்க ஆரம்பிக்க, அப்போது வண்டிக்கு பக்கத்தில் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது தெரில, ஆனால் கொஞ்சம் கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் வண்டிக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்கிற மாதிரியும் இருக்குது. இந்த ஒரு விஷயத்த தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ஐயோ எவனோ திருடம் போல இருக்கு, நம்ம வண்டியை திருடுறதுக்காக ஏதோ பண்ணுறான் போல இருக்கு அப்படின்னு ஒரு விதமான பயத்தோடவும் அந்த கோவத்தோடவும் கொஞ்சம் வேகமாக போகிறாரு. ஆல்மோஸ்ட் அந்த பைக் கிட்ட போயிட்டாரு. கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இங்கே இருக்கிறது திருடன் கிடையாது, இவ்வளோ நேரம் நம்மளை துரத்திட்டு வந்துடுறத அந்த பேய் அப்படின்னு. அந்த உருவத்தை ரொம்ப கிட்ட பார்க்குறாரு. பார்க்கும்போதும் அதோட அமைப்பு ரொம்பவே மோசமாக இருந்ததா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படின்னா, ஒரு வயசு பையன், சின்ன பையன் தான். அந்த சின்ன பையனுடைய உடம்புலாம் ஒரு மாதிரி வீங்கி வெடிச்சு போன மாதிரி இருக்கும். அங்கங்கே சதை பிஞ்சி தொங்கிட்டும் இருக்கும். பார்க்கறதுக்கு அந்த உருவத்தோட காட்சி ரொம்பவே கோரமாக இருந்ததும் சொல்லியிருக்காரு. இப்போ ரொம்பவே அந்த உருவத்தை கிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் கோபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த சுச்சுவேஷன்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியுமா, இல்லை இங்கே நம்ம கதை முடிய போதா அப்படின்னு அவருக்குள்ள பலவிதமான கேள்விகள் ஓடிட்டும் இருக்கு. இப்போ கோபிக்கு இந்த இடத்த விட்டு ஓடுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ பின்னோக்கி ஓடுறதா இருந்தா எதிர்க்க இருக்கிற அந்த உருவம் இவரை ஈஸியாக பிடிச்சிரும். ஏன்னா அது மனுஷன் கிடையாது. நம்ம ஏதாச்சும் வேகமாக ஓடி போயிட்டு அங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்க உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு பேய். பின்னாடி இருக்கிற காவல் தெய்வம் கோவிலும் ரொம்பவே தூரத்தில் இருக்கு. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. இப்போ வரைக்கும் கோபி உணராத விஷயம், அவட கையில ஜபமால புனித தண்ணி அந்த திருநீர்லாம் இருக்கு. ஆனா ஏதோ வெறும் கையோட இருக்கிற மாதிரி தான் அப்போ வரைக்கும் அவரும் யோசிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஆமால நம்ம கையில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அந்த திருநீர் எடுத்து அந்த காவல் தெய்வத்தை அப்படியே மனசில் நினச்சி அந்த உருவத்தை மேலே அப்படி தூவியும் விட, இப்போ அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா அப்படி நெருப்பு பட்டா மாதிரி தற்சமயமாக அந்த இடத்த விட்டு நாய் மாதிரி உருவமாக மாறி அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடி இருக்கு. இப்படி வேகமாக ஓடினதுக்கப்புறம் இருக்கிற இந்த சின்ன நேரத்தை பயன்படுத்தி வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு கீழே விழுந்திருக்கிற வண்டியை நிமித்தியும் வைக்கிறாரு. ஆனால் அந்த வண்டி மேலே புனித தண்ணியை கொஞ்சம் தெளிச்சும் விடுறாரு. சரி வண்டியை வேகமாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு வண்டியை ஆன் பண்ணுறாரு. ஆனால் பைக்கு ஆன் ஆகலை. என்னடா இது பிரச்சனையாக போச்சு, வண்டி ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சம் வண்டியிலேருந்து இறங்கி வண்டியை சுற்றி பார்க்கும்போது தான் ஃப்ரண்ட்டில் நல்லா அடி வாங்கியிருக்கு. ஒரு வேளை இதனால தான் வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அந்த வண்டியை கிக்கர் அடிச்சும் பார்க்குறாரு, செல்ஃபோன் போட்டு பார்க்குறாரு. ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. சரி வண்டி ஸ்டார்ட் பண்ண தான் முடியல, உருட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு வண்டியை கொஞ்சம் தள்ள முயற்சி பண்ணிட்டாரு. 2 அடி வரைக்கும் ஓரளவுக்கு தள்ளிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவரால் அந்த வண்டியை தள்ளுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கும். தள்ளுறாரு அவரால் சுத்தமாக முடியல. முடிஞ்ச வரைக்கும் அவருடைய சக்தியை பயன்படுத்தி தான் அந்த பைக்கை தள்ளிட்டு போகிறாரு. ஓரளவுக்கு அந்த இடத்த விட்டு நகருது. ஆனால் யாரோ ஒருத்தவங்க பின்னாடி பிடிச்சி இழுக்கிற மாதிரியோ இல்லைனா அதிகப்படியான எடையால் அந்த வண்டி நகர முடியாமல் கஷ்டப்படல, அந்த ஒரு விஷயத்தை தான் அவரும் உணர்றாரு. இருந்தாலும் வண்டியை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. அவ கோபி கையில் இருக்கிற அந்த புனித நீரையும் மறுபடியும் வண்டியில் தெளிச்சிட்டு அந்த ஜபமாலையை அப்படியே வண்டிலையும் வச்சிடறாரு.
இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா வண்டி ஸ்டார்ட்டும் ஆகலை. ஆனால் தள்ளும்போது இப்போ எடை கொஞ்சம் குறைவாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் தள்ள முடியுது. ஒருவேளை பைக்கு கீழே விழுந்ததில்ல, அதனால ஏதோ பிரச்சனை, அதனால தான் ஸ்டார்ட் ஆகலை போல இருக்கு அப்படின்னு இப்போ வண்டியை முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்தெல்லாம் தாண்டி தள்ளிட்டும் போயிடுறாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் சித்தி வீடு இருக்குது, அங்கே போயிடலாமா அப்படின்னு யோசிக்க, இல்லை வேணாம், அவங்க எல்லாரும் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்க, நம்ம போயிட்டு அவங்க தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் அங்கேருந்து மறுபடியும் முன்னோக்கி நகர்ந்துட்டும் இருக்காரு. ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் கோபியால் அந்த பைக்கை தள்ளவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காம நடு ரோட்டில் வண்டியை நிறுத்திட்டு வண்டி எப்படியே விட்டுட்டு போயிடலாமா, இல்லை இங்கேயே இருக்கலாமா, ஏன்னா இது என் வண்டியை எப்படியே விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க. அப்போ தான் அவருடைய குலதெய்வம் ஞாபகமாக வருது. அவருடைய குலதெய்வம் கருப்பசாமி. அவர் நல்லா மனசில் நினச்சி வேண்டிக்கிறாரு. வேண்டிட்டு அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா அப்போ கூட வண்டி ஸ்டார்ட் ஆகலை. என்னடா இது, கடவுளே நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்னு மொத்த நம்பிக்கையும் இழந்துட்டு அந்த ரோட்டில் அப்படியே தனியாக நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி யாரும் நடந்து வர சத்தமும் கேட்குது. கோபிக்கும் புரிஞ்சிருச்சு, அது நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துருச்சு, நாம் திரும்ப வேண்டாம் அப்படின்னு நிற்கலாம் அப்படின்னு. அப்படி நின்று இருக்கும்போது அந்த ஒரு கோபியோட ஷோல்டர், இந்த தோல் பகுதியில் அப்படி கையும் போடுது. கையை போட்டதுக்கப்புறம் கோபியோட உடம்புலாம் அப்படி குப்புன்னு வேர்த்தது, கை கால்லாம் பயங்கரமாக நடுங்குது. நான் திரும்பி பார்க்கறதா வேணாமா, ஏன்னா ஆல்ரெடி அந்த உருவத்தோட முகத்தை பார்த்து இப்போ வரைக்கும் அந்த உருவத்தை என்னால் மறக்க முடியல அப்படின்னு இந்த வாய்ஸ் நோட்டை சென்ட் பண்ணும்போது கூட புலம்பிட்டு தான் இருக்காரு. அப்போ அந்த செகண்ட்ல அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்படி கோபி யோசிச்சுட்டே இருக்க, அப்போ கோபிக்கு திடீர்னு ஒரு விதமான வாசனை வருது. என்னடா இது, ஏதோ சந்தன வாசனை மாதிரி இருக்கு அப்படின்னு பொறுமையா திரும்பி பார்க்கறாரு. திரும்பி பார்த்தா கோபிக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு டிராஃபிக் போலீஸ். ஏன்னா ஒரு டிராஃபிக் போலீஸோடைய யூனிஃபார்ம்ல தான் இருந்துட்டு இருக்காரு. என்ன கேப் மட்டும் போடல, மீசைலாம் முறுக்க வச்சுட்டு சந்தன போட்டு பெருசா வச்சுட்டு, தம்பி என்ன நடு ரோட்டில் நின்றுருக்க, சரி எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு ரொம்பவே சாதாரணமா கேட்க, அப்ப கோபி, ஐயா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எதுக்கு உங்களை கூப்பிட போறேன் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த வாயத்திலிருந்து சொல்லல, மனசுல யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா பயத்தால பேச்சு கூட வரல. இப்படி யோசனையோட டிராஃபிக் போலீஸையும் பார்க்க அவரும் சிரிச்ச மேனிக்க ஒரு மாதிரி தெய்வீகமாகவும் இருந்துட்டு இருக்காரு. அப்போ கோபி இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கிறாரு, நான் என் குலதெய்வம் கருப்பசாமியா தான் கூப்பிட்டேன், ஆனா இவர் யாருன்னு தெரியல அப்படின்னு யோசிக்க, சொல்லுப்பா எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை யோசிக்கும் போது இந்த டிராஃபிக் போலீஸும் கேட்கிறாரு, சொல்லுப்பா எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு. ஆனா இப்ப வரைக்கும் கோபி வாயை திறந்து எதுவுமே பேசல. அப்போ அந்த டிராஃபிக் போலீஸ், நீ என்ன பிரச்சனைல இருக்குன்னு எனக்கும் தெரியுது, வா என் கூட, நீ வீட்டுக்கு தானே போகணும், உன்னை நான் வீட்டில் விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ கோபி சொல்ற விஷயம், ஐயா இல்லையா இந்த மாதிரி பிரச்சனை, வண்டியும் ஸ்டார்ட் ஆகலை, ஏதோ ஒரு உருவம் என்னை துரத்திட்டு வருது அப்படின்னு சொல்ல, அவன் இங்கேருந்து போயிட்டான், இதுக்கப்புறம் உன்னை துரத்திட்டு வர மாட்டான், வண்டி எடு போகலாம் அப்படின்னு ரொம்பவே சகஜமாக சொல்கிறாரு. என்னடா இந்த ஆளு ஏதோ எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி பேசுறாரு அப்படின்னு கோபியும் மறுபடியும் வாயை திறந்து பேசல, மனசுக்குள்ள யோசிச்சுட்டும் இருக்காரு. டிராஃபிக் போலீஸும் வண்டி எடுப்பா போலான்னு சொல்ல, ஐயா வண்டி ஸ்டார்ட் ஆகலை, நானும் ரொம்ப முயற்சி பண்ணிட்டேன், வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்ல, இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணு, வண்டிலாம் கிளம்போம், வா போகலாம், டைம் ஆகுது பாரு அப்படின்னு சொல்ல, கோபியும் யோசிக்கிறாரு, இது வண்டி ஸ்டார்ட் ஆகுமா, சரி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு செல்வா போடுறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆயிருது, எந்த பிரச்சனையுமே இல்லாம. ஐயோ வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எனக்கு இது போதும், நான் வீடு போய் சேர்ந்துடும் அப்படின்னு கோபி வண்டியில் ஏறாரு. இப்போ பின்னாடி இருக்கிற அந்த டிராஃபிக் போலீஸ் அவரும் பின்னாடி ஏறி உட்காராரு. சரி அப்படியே வண்டியை ஓட்டு, உன் வீட்டில் விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த டிராஃபிக் போலீஸ் நல்லா ஸ்டெடியா உட்காந்துக்கிறாரு. கோபியும் அப்படியே பொறுமையா போறாரு. வர வழியில ஒரு பாலம் வழியா வந்திருப்பாங்கல்ல, அந்த பாலம் இல்லாம அதுக்கு முன்னாடி ஒரு ரூட்டும் கட் ஆகுது, அந்த ரூட் வழியா போறாங்க. அப்படி அந்த ரூட் வழியா போயிட்டே இருக்கும்போது இப்போ கோபி வண்டி ஓட்டிட்டு இருக்காருல்ல, சைடில் இருந்து திடீர்னு ஏதோ ஒன்று வேக வேகமாக ஓடுது, அதுவும் அலறிட்டு ஓடுது. அந்த அலறல் எப்படி இருக்குன்னா, பயத்தில் என்னை விட்டுருங்க அப்படின்னு அலறிட்டும் ஓடுது. ஓடுனது ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சிருது. இந்த ஒரு விஷயத்த பார்த்த கோபி அப்படியே பதறாரு. ஆனால் பின்னாடி உட்காந்துருக்கிற அந்த டிராஃபிக் போலீஸ், தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பொறுமையாக வண்டி ஓட்டும், உன் பக்கத்தில் எதுவுமே நெருங்காது அப்படின்னு ரொம்ப நல்லா தைரியப்படுத்துறாரு. இவர் சொல்கிற ஒரு வார்த்தையும் கோபிக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு அப்படி தைரியமாக பிறக்குது. இப்படி பைக்கை முன்னோக்கி போயிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த உருவம் சைட்ல இருந்து அந்த புதர்ல இருந்து வேகமா முன்னோக்கியும் ஓடுது, மறுபடியும் அலறி அடிச்சுட்டும் ஓடுது. இந்த ஒரு விஷயம் மாறி மாறி நடந்துட்டும் இருக்க இதுக்கு நடுவில் தான் இப்போ கோபியும் உயிரை கையில பிடிச்சிட்டும் போயிட்டு இருக்காரு. ஏன்னா பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறது சாதாரண டிராஃபிக் தானே, மனுஷனா இருந்தா அவர் பார்த்துப்பாரு, பேயா இருந்தா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கோபி பயத்தோட இருக்காரு. ஆனா அப்போ வரைக்கும் கோபிக்கு தெரியல பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறது யாருன்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.
இப்போ அந்த உருவம் மாறி மாறி முன்னாடி போயிட்டு கத்திட்டே ஓடுதுல. அப்போ கோபி பின்னாடி உட்காந்துருக்கிற டிராஃபிக் போலீஸ் அவர்கிட்டயும் கேட்குறாரு, சார் அந்த உருவம் பயமுறுத்துற மாதிரி மாறி மாறி நம்ம முன்னாடி ஓடிட்டும் இருக்கு, இப்படிப்பட்ட இந்த வழியில போகணுமா, நான் வேணா திருப்பி வந்த வழியில போயிடுவோம் அப்படின்னு கேட்க, அப்போ அந்த டிராஃபிக் போலீஸும், தம்பி நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை, நீ முன்னாடி பார்த்து வண்டியை ஓட்டு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் தைரியமா பேசுறாரு. இப்படி போயிட்டே இருக்கிற வழியில கொஞ்சம் முன்னாடி ஆறும் வருது. ஆத்த கடந்து தான் போக வேண்டியிருக்கும். கரெக்டா அந்த ஆத்தோட பாதையில் நுழையும் போது அந்த உருவம் கோபி இவருக்கு முன்னாடி ஒரு 1 மீட்டர் 2 மீட்டர் இடைவெளிக்கு முன்னாடி அந்த உருவம் அப்படியே தாவி அந்த ஆத்துக்குள்ளேயும் குதிச்சிருக்கு. இது ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டா பெரிய சத்தம் கேட்கும்ல தண்ணியில, அந்த சத்தத்தோட தான் அந்த உருவமும் குதிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த உருவத்தோட இடையூறு இல்லாம கோபியும் எப்படியோ அவங்க ஏரியா வரைக்கும் போயிட்டாரு. அவங்க ஏரியா போனதுக்கு அப்புறம் தான் கோபி பாதுகாப்பா உணர்றாரு. தம்பி வண்டி நிறுத்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் கோபியும் ஓரமா வண்டி நிறுத்த, இதுக்கப்புறம் பார்த்து போப்பா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது, அந்த உருவம் ஒன்று துரத்திட்டுலாம் வராது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கும், இதுக்கப்புறமும் இந்த மாதிரி தேவையில்லாத நேரத்தில் இந்த வழியெல்லாம் பின்தொடர்ந்து வராது. ஏன்னா அது மறுபடியும் உன்னை பிடிச்சதுன்னா அது உன்னை விடாமல் கூட போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். இதனால் இந்த தேவையில்லாத நேரத்தில் பிரச்சனைக்குரிய பாதைகளை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு அந்த டிராஃபிக் போலீஸும் சொல்ல, இப்படி ஒரு பேசிட்டே இருக்கும்போது கோபி அப்படியே ஆச்சரியமா அவரையும் பார்த்துட்டு இருக்காரு. இது கூடவே இன்னொரு பாயிண்ட்டும் சொல்றாரு, செத்து போனவன் ரொம்பவே ஆக்ரோஷமா சுத்திட்டு இருக்கான், அவன் நடுவில் யார் கிடைச்சாலும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே கோவத்தோட சுத்திட்டு இருக்கான். ஆனா அவனும் பாவம் அப்பாவே செத்து போயிருக்கான், இந்த நிலைமையில அவனை தண்டிக்க முடியாது, இதுக்கப்புறம் தேவையில்லாத நேரத்துல அந்த பாதை வழியா நீயும் வராத, உன் நண்பனுக்கும் இந்த ஒரு விஷயம் சொல்லிடு அப்படின்னு சொல்ல, அப்போ கோபி அந்த டிராஃபிக் போலீஸ் கிட்ட, சார் நீங்க யார் அப்படின்னு கேட்க, என்னப்பா இவ்வளோ தூரம் உன் கூட வந்திருக்கேன், இன்னுமா என்ன யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, இந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது கோபிக்கு ஏதோ அவங்க அப்பா கிட்ட பேசுற மாதிரியும் அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் ரொம்பவே தெய்வீகமா ஒரு விஷயத்த அவரை அறியாமலே உணர்ந்துட்டும் இருக்காரு. ஆனா இப்ப வரைக்கும் அவரு யாருன்னு அவரோட வாயால சொல்லல. சரிப்பா இதுக்கப்புறம் நீ பாத்துக்கும், ஏதாச்சும் பிரச்சனைனா கண்டிப்பா நான் உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப கோபியும் ஒரு விதமான ஆச்சரியத்தோட அந்த இடத்த விட்டு அவங்க வீட்டை நோக்கியும் போறாரு. போகும்போதும் பின்னாடி இருக்கிற அந்த நபரை அந்த டிராஃபிக் போலீஸ் அவரையும் திரும்பி பார்க்கறாரு. 2 தடவை திரும்பி பார்த்துட்டு 3ஆவது தடவை திரும்பி பார்க்கும்போதும் அந்த நபர் இருந்ததுக்கான தடயமே இல்லாம அப்படியே மறைஞ்சும் போயிட்டு இருக்காரு. அப்பவே கோபிக்கு புரிஞ்சிருது, வந்தது டிராஃபிக் போலீஸ் இல்ல, டிராஃபிக் போலீஸ் உருவத்துல நம்ம குலதெய்வம் தான் வந்திருக்காரு அப்படின்னு. அந்த சந்தோஷத்தோட அவரும் வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியா தூங்குறாரு. ஆனா நைட்டு வரைக்கும் அந்த உருவத்தை பார்த்தார்ல, அந்த பயம் அவருக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கும். இப்படியே பொழுதும் விடியுது. பொழுது விடியும் போதும் கோபிக்கு ஃபோன் காலும் வருது. யாருக்கிட்ட இருந்துன்னா நைட்டு விட்டு வந்தார்ல ரமேஷ், அவர் நம்பர்ல இருந்தும் வருது. ஃபோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கோபி நைட் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடணும் அப்படின்னு அந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறாரு. அப்படி பேச ஆப்போசிட்ல வேற ஏதோ பெண் பேசுறாங்க. கோபியும் நீங்க யார் அப்படின்னு கேட்க, டேய் நான் தாண்டா ரமேஷோட அக்கா, நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது, உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல, கோபிக்கு ஒன்றும் புரியல. என்ன வழக்கமா ரமேஷ் தான் கால் பண்ணி பேசுவான், அவங்க அக்கா பேசுறாங்க, வீட்டுக்கு உடனே வர சொல்றாங்க, ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு பைக் எடுத்துட்டு வேக வேகமா இப்போ ரமேஷோட வீட்டுக்கும் போறாரு. போய் ரமேஷ் வீட்டில் பார்த்தா ரமேஷோடைய கண்ணு கூட திறக்க முடியாத அளவுக்கு பயங்கர ஜுரம், அந்த அளவுக்கு குளிர்லயும் நடுங்கிட்டு இருக்காரு. அவரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட்டும் பண்றாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு உடல் சரியாகுது. இந்த பக்கம் கோபிக்கும் நைட்டு நம்ம பார்த்தது உண்மையிலே பேய் தான், நம்ம குலதெய்வம் தான் அந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்மளை காப்பாத்தினாரு. ஆனா உண்மையிலேயே நம்ம பார்த்தது என்ன, எதெல்லாம் இந்த பிரச்சனை வந்தது, இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன, நான் அதை தெரிஞ்சுக்கிறேமே அப்படின்னு கோபியும் அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்கள் கட்சியிலும் இருக்காங்க, அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க. அங்க ஏதாச்சும் பிரச்சனை நல்லது கெட்டதுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தெரியாம இருக்காது. அவங்க கிட்ட போயிட்டு அவருடைய பிரச்சனையை பத்தி சொல்லி இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்க, அப்பதான் அந்த கட்சியில இருக்கிற ஒரு நபர் கோபிக்கு ரொம்பவே தெரிஞ்சவரும், அவரும் அந்த ஏரியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை பத்தியும் சொல்றாரு. அது என்னன்னா, கோபி இவருக்கு அந்த பேய் சம்பவம் நடந்ததுல அந்த சம்பவத்துல இருந்து ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி மதுரை அந்த ஆரப்பாளையம் சரௌண்டிங்ல ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அன்னைக்கு நைட்டு ஒரு வயசு பையன், அவனுடைய வயசு ஒரு 22 கிட்ட இருக்கும் தோராயமா, அவன் வேலையை முடிச்சுட்டு நடுராத்திரி வீட்டுக்கும் நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற சில திருநங்கைகள், அதுலயும் இந்த பாலியல் தொழில் செய்யற சில திருநங்கைகள் வர இந்த பையனை பார்த்துட்டு இவ்வளவுதான்ப்பா காசு ஆகும் வரியா அப்படின்னு அவங்கிட்ட சில தப்பான வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க. ஆனா அந்த பையனும் ஐயோ என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு தப்பிக்கதான் முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா இதுக்கு நடுவில் என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியல, அங்க இருக்கிற அந்த திருநங்கைகள் அவனை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போல. அப்படி அடிக்கிறவங்க இவனை சாதாரணமா அடிக்கணும்லாம் நினைக்கல, அடிச்சு கொல்லணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுலயும் அந்த திருநங்கைகளோட நினைப்பு என்னன்னா, நம்மளை இவ்வளவு அலட்சியப்படுத்திட்டானே அப்படின்னு ஒரு விதமான கோவத்தோட தான் அந்த பையன் அடிச்சு அவங்கிட்ட இருக்கிற சிறு தங்க நகைகள் அந்த போனை
ஃபோனெல்லாம் அண்ட் இருக்கிற காசெல்லாம் அடிச்சு பிடிங்கிட்டு அந்த பையனோட மூஞ்ச நல்லா அடிச்சு ஓரளவுக்கு நசுக்கி இருக்காங்க. பையனும் குத்துயிரும் கொலயுரமா இருந்திருக்கான். அப்ப அங்க இருக்கிற ஒரு ஆத்துக்கிட்ட அந்த பையனோட உடலையும் தூக்கி போட்டிருக்காங்க. அப்படி தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற ஒரு திருநங்கை அவன் இன்னும் சாகலி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே கீழே போயிட்டு அந்த தண்ணியில சாகர நிலைமையில இருக்கிற அந்த பையனை தண்ணியில முக்கிய கொண்டு இருக்காங்க. இதனாலதான் அந்த பையன் இறந்தும் போயிருக்கான். இந்த ஒரு விஷயம் போலீஸ் கேஸாக மாறி இருக்கு. போலீஸ் கேஸா ஆனது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்த இந்த பர்டிகுலர் திருநங்கைகள் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ஆனா இதுல சோகமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த திருநங்கைகளை கைது செய்யல. அதுக்கு காரணம் அவங்களை கைது செய்யக்கூடாது, இல்ல அவங்களை கைது செய்ய முடியல அப்படின்னு கோபிக்குள்ள ஒரு கோவமும் இருந்திருக்கு. ஏன்னா சம்பந்தமே இல்லாம ஒரு வயசு பையனை அடிச்சு கொண்டு இருக்காங்க. அப்படி தப்பு பண்ணவங்க இப்பவும் சுதந்திரமா வெளியில சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான தண்டனையும் இப்ப வரைக்கும் கொடுக்கல அப்படின்னு கோபியும் சொல்லியிருக்காரு. ரொம்பவே புலம்பிருக்காரு. இதுல கோபி யோசிக்கிற விஷயம் என்னதான் அந்த பையனோட ஆன்மா என்ன கொல்றதுக்கே துரத்தினாலும் இப்ப வரைக்கும் அந்த பையனுடைய ஆன்மாவை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். ஏன்னா செத்தவனுக்காக இன்னும் நியாயம் கிடைக்காம இருக்கே அப்படின்னு தான் வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒரு சில பேர் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யோசிச்சிருப்பீங்க. எப்பா அந்த பையன் தான் செத்து பேயா சுத்திட்டு இருக்கான்ல, அப்புறம் என்ன போயிட்டு சம்மந்தப்பட்ட அந்த திருநங்கைகளை பேயா மாதிரி கொள்ளலாமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும். மோஸ்டா திருநங்கைகள்ல சில பேர் இந்த மாந்திரிக விஷயங்களையும் கத்து வச்சிருப்பாங்க. அப்படி அவங்க கத்துக்கலனாலும் மாந்திரிகம் தெரிஞ்ச நிறைய பேரா அவங்களுக்கும் தெரியும். பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்துக்கு பாதுகாப்பா அவங்கள ஏதாச்சும் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால்தான் அந்த ஒரு கோபத்தை இது மேலேயாச்சும் காட்டணுமோ அப்படின்னு அந்த பையனோட ஆன்மா இப்படி வெறியோட சுத்திட்டு இருக்கு அப்படின்னு என்னுடைய ஒரு கணிப்பா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்கேஸ் மதுரை சரௌண்டிங்ல இருக்கிற யாருக்காச்சும் இந்த ஒரு விஷயத்தை பத்தி தெரியும்னா, இதை பத்தி மேலும் ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி அதோட கரண்ட் அப்டேட் சொன்னீங்கன்னா நானும் அதை கேட்டு தெரிஞ்சுப்பேன். இப்போ கோபி இவர் சொன்ன இந்த ஒரு சம்பவத்தை கேட்கும்போது உங்களுடைய தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளவுதான் மக்களே, சம்பவம் கண்டிப்பா இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். இந்த இடத்துல இறந்து போன அந்த பையனை நினைச்சு நீங்க எந்த அளவுக்கு வருத்தப்படுறீங்க அண்ட் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துக்கு எல்லாருமே நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறீங்க. நானும் அதை தான் எதிர்பார்க்கிறேன். இதுக்காகவே இந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இதன் மூலியமாச்சு ஏதாச்சும் நியாயம் கிடைச்சா நல்லா இருக்கும்ல. கண்டிப்பா ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். அதே மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டனும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ற உண்மை சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு உண்மை சம்பவத்தோட கண்டிப்பா உங்களை நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய்.